வெல்கம் டு ஜெஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான நெய் பிஸ்கெட் தாங்க செய்ய போகிறோம். இந்த பிஸ்கெட் டீ கடைகளில் நல்லா கிடைக்குங்க. பட் நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த 1 கப்பு நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 3 ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. தூளாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது நார்கள் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா இது போல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிரைண்ட் பண்ண பிறகு நல்லா பொடியாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ஒயிட் சுகர்லேயும் செய்யலாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி நாட்டு சர்க்கரையில் ஹெல்த்தியாக செய்கிறோம். இதே போல் 1 கப்பு தேங்காய் துருவல்களை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பொலன்னு இது போல் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடான பிறகு கிரைண்ட் பண்ணி வைத்த தேங்காய் துருவல்களை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈரத்தன்மை போகும் வரை நல்லா வறுத்துக்கலாங்க. எதுக்காக இது போல் வறுக்கிறோன்னா, அப்போ தாங்க பிஸ்கெட்டு 10 நாளாக இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அதையே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது போல் ஈரத்தன்மை போகும் வரை நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நமக்கு நல்லா பொலன்னு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு விஸ்கு அப்படின்னா ஃபோர்க்கு வச்சு நல்லா அடித்து விட்டுக்கணுங்க. பார்க்குறதுக்கு மணல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது நல்லா தண்ணி போல் வரணும். அந்த பக்கம் வரும் வரை நல்லா இது போல் கலக்கி கொடுத்துக்கணுங்க. பாருங்கள், இது போல் நல்லா இந்த பக்கம் வரும் வரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இது கூட கிரைண்ட் பண்ணி வைத்த நாட்டு சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம். இதை இது போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த நெய்யிலே இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இதை பாருங்கள், இது போல் நல்லா கரைஞ்சி வந்துடும். நம்ம இதை லைட்டாக இது மாதிரி தட்டி விட்டோன்னா அந்த சர்க்கரைகள் எல்லாம் வெளியில் வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட வறுத்து வைத்த தேங்காய் துருவல்கள் 1/4 கப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு அளவுக்கு கப்பு எடுத்துக்கோங்க. அந்த கப்புலே எல்லா அளவுகளையுமே கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த பிஸ்கெட்டு கரெக்டான ஸ்வீட்னஸோடு நமக்கு கிடைக்கும். இது போல் ஸ்பூனால் நல்லா இது போல் அமுக்கி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் துருவல்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு ஜல்லி எடுத்துக்கலாங்க. இந்த ஜல்லியை இது மேலே வச்சுட்டு இது கூட 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம 2 கப்பு கோதுமை மாவுக்கு தான் எல்லா அளவுகளுமே எடுத்துருக்குறோம். அதனால் அளவுகளை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது பாருங்கள், பேக்கிங் பவுடர் தான் சேர்க்கணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கணும். எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது இது போல் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. இது போல் ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கும் போது தான் அந்த இனிப்பு சுவை நமக்கு நல்லா தூக்கலாக கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா இது மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கட்டிகள் இல்லாமல் கரெக்டான பவுடராக நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இதை மைதா மாவில் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையிலையும் செய்கிறோங்க. இது நல்லா இது போல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பிறகு கைகளால் நல்லா இதை பிசைஞ்சு கொடுத்துக்கணுங்க. இதில் நம்ம நெய் நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்குறோம் பார்த்தீங்களா? அந்த ஈரத்தன்மையிலே இந்த மாவுகளை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கைகளால் பிசைஞ்சிக்கணுங்க.
பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு பாருங்கள், இந்த பக்குவத்தில் 1/4 கப்புக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க. இந்த பால் சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து பிசையணுங்க. நம்ம எல்லாத்தையும் உடனே சேர்த்து பிசையக்கூடாது. ஏன்னா இதனுடைய பக்குவம் ரொம்ப கெட்டித்தன்மையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகியும் இருக்கக்கூடாதுங்க. அதனால் கரெக்டான பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த பக்குவம் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இது போல் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இது கூட சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க. 2 கப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு இல்லைன்னா மணல் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது போல் நம்ம நல்லா பரப்பி விட்டுக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாங்க. இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இந்த டைமில் எந்த பிளேட்டில் நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் இது போல் நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாவு கூட முந்திரி பருப்புகளை இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் முந்திரி பருப்புகள் சேர்க்கும் போது அந்த பிஸ்கெட்டை சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன உருண்டைகளாக நம்ம இது போல் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ரொம்ப விரிசலெல்லாம் விடாதுங்க, ரொம்ப நல்லாவே வரும். பட் மைதா மாவு விரிசலே இருக்காது. இது சும்மா லைட்டாக ஒரு கோடு போல் வரும், அவ்வளவுதாங்க. நம்ம பர்ஃபெக்டாக பண்ணும்போது அது கூட வராதுங்க. நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். இது போல் நம்ம நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இடையில இந்த முந்திரி பருப்புகள் தெரியுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இடையில கடிபடும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் 2 மெத்தட் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். பாருங்கள், இதே போல் நம்ம கரெக்டான ஷேப்பில் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கோகனட் ரெடி பண்ணி வைத்தோம் பார்த்தீங்களா, அந்த வறுத்த கோகனட்டில் லைட்டாக இது போல் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு நம்ம இது போல் டஸ்ட் பண்ணி விட்டுடலாங்க. அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது அந்த முந்திரி பருப்புகள்லாம் தெரியும். அதனால தான் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ குக்கரில் நல்ல சூடாக இருக்குது. ஒரு கெடிக்கு வச்சு இந்த பிளேட்டை இது போல் வைங்க. ஏன்னா நல்ல சூடாக இருக்கும் குக்கர், அதனால். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு 30 to 40 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஓவன் இல்லாமல் நம்ம குக்கர்லேயே சூப்பரான நெய் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டீ கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிஸ்கெட் மைதா மாவில் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கோதுமை மாவில் செய்யும்போது கொஞ்சமாக ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். பட் இதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இது சூடாக சாப்பிட்றத விட ஆறின பிறகு சாப்பிட்ணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பிஸ்கெட் நம்ம கடித்து சாப்பிடும் போது நம்ம சேர்த்துருக்கிற முந்திரிகள் எல்லாம் கடிபடுங்க இடையில. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த பிஸ்கெட் ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாங்க. கெட்டு போகாமல் இருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கோகனட் நீங்கள் சேர்க்கும்போது டெசிகேட்டட் கோகனட்டாக சேர்த்துக்கோங்க. அப்படி ஃப்ரெஷ் கோகனட் சேர்க்குற மாதிரி இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்குற அளவுகளோட கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.